ஆடிப்பெருக்கு நீண்ட நாட்களுக்கு அப்பாக கோவை நொய்யலாற்றில் ஆடிப்பெருக்கன்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த அற்புத காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் வெள்ளப்பெருக்கை கண்ட மக்கள் குதூகலம் அடைந்தனர். நொய்யல் நதி என்றாலே அது செத்துப்போன நதி என்றுதான் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் நொய்யல் என்று பெயர் வருவதற்கு முன்னால் அதன் பெயர் காஞ்சிமா நதி என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிமா நதி என்பது மெல்ல மெல்ல மருவி அது நொய்யலாறாக மாறியது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வளமோடு காணப்பட்ட இந்த காஞ்சிமா நதி, இதில் 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள், 70க்கும் மேற்பட்ட குளங்கள், 120க்கும் மேற்பட்ட குட்டைகள் இவைகளை ஏற்படுத்தினார்கள் அன்றைய மன்னர்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நொய்யல் தற்போது மாசுபட்டு சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இப்போது இந்த நொய்யலில் பெருக்கெடுத்த தண்ணீர்கள் சென்றடைந்து சில குளங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் ஏகப்பட்ட குளங்கள், கிட்டத்தட்ட நாம் குறிப்பிட்டது போல் 70க்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் காலத்தோடு காலமாக மண்ணோடு மண்ணாக மக்கி மூடி போய்விட்டது. பல குளங்களில் இன்று வீட்டு மனை அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாகிவிட்டது. மிச்சம் மீதி இருக்கும் ஒரு 25 குளத்தில் அவ்வப்போது நீர் சேருவது உண்டு. அதில் சில குளங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற பெயரில் வெறும் மாநகர கழிவு சாக்கடை தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இந்த குளத்துக்கெல்லாம் இப்போது பெருகி வரும் இந்த நொய்யலாற்று தண்ணி செல்வதே கிடையாது. அத்தனை தண்ணியும் அத்துமீறி ஆற்றிலே சென்று நேராக கூடுதுறையில் கலந்து அங்கிருந்து காவேரியோடு காவேரியாக கடலில் கலந்து விடுகிறது. நீர் மேலாண்மை என்கின்ற திட்டத்தை தற்போதைய அரசு அதிகாரிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் சரியாக பேணி காக்க தவறி வருகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. அதை நாம் விவரிப்பதை விட சில காட்சிகளில் நீங்களே பாருங்கள், புரியும். அங்கிருக்கும் வாய்க்கால்களில் எவ்வளவு கழிவுகளும் எவ்வளவு புதர்களும் மேவி இருக்கிறது என்பதற்கு சாட்சி. ஊடகமால் செய்திகளுக்காக கோவையிலிருந்து சங்கரமூர்த்தி.